மற்றது வேறு. ஒரு உறவு, இரத்த சம்பந்தப்பட்ட தன்மைகள், அந்த தன்மைகளை ஒருத்தர் சார்ந்து வாழணும். அதுதான் வாழ்க்கை. பொருளாதாரங்கிற தன்மையில் எப்போவும் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது. நான் கொடுக்குறேன் உனக்கு, அப்போ நம்மகிட்ட இருந்தால் தான் தர முடியும். அப்போ அந்த தன்னிறைவு பெறணும் இல்லையா? அதற்காக இந்த மந்திர தீட்சை நிகழ்வு வருடம் ஒரு முறை என சொல்லி நான் நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். அந்த தன்மையில் ஏன்னா என்னுடைய பழைய எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய என்கொயரி வரும். அதெல்லாம் நம்பர்ஸை நான் நோட் பண்ணி வைப்பேன். கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த தன்மையில் இப்போது அந்த தை மாதத்தில் ஆங்கில மாதம் 2025 வருஷம், அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் 3ஆம் நாள் அன்னைக்கு பழனியில் இந்த நிகழ்வு இருக்குது. விருப்பம் கொள்ளும் அன்பர்கள் என்னுடைய அந்த அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்கு தெளிவான செய்திகள் நான் தந்துடுவேன். ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை கூட அந்த செய்தியை படித்து பார்த்துட்டு அந்த சத்திய பிரமாணத்திற்கெல்லாம் அவர்கள் தயாராக இருக்கிறார்களா, அந்த குரு காணிக்கை தர முடியுமா அவங்களால, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வரேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அன்று ஒரு 1/2 நாள் ஆகும் இருந்து அந்த மந்திர பிரயோகம், மந்திர தீட்சை வாங்கி சென்று அதை ஜபம் செய்ய ஆரம்பிக்க நிச்சயமாக அவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும்.